அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர் ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்றால் என்ன சிறப்பு என்பதை தான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் போனால் அது இதுக்குன்னு தனியான சிறப்புகள் இருக்குது. ஆனால் நான் முக்கியமான ஒரு குறிப்பிட்ட பௌர்ணமிலேருந்து சொல்கிறேன். அதில் மெயினாக இந்த சித்ரா பௌர்ணமியும் கார்த்திகை பௌர்ணமியும் மிகவும் சிறந்தது. நம்பல் கோரிக்கைகள் வைத்தால் கோரிக்கைகள் 100% நம்மளை தேடி வரும் என்பது உண்மை. கருத்தில் கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போனால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். அதே போல் கார்த்திகை பௌர்ணமிக்கு கிரிவலம் போனாலும் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். அனைத்துனா அனைத்து எடுத்துங்க. இப்போ குழந்தை செல்வம், திருமணம் தடை, பொருள் செல்வம், அறிவு செல்வம் அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா ஒரு மாதத்திலும் ஒரு விசேஷம் இருக்குது, ஒரு பலன் இருக்குது. இப்போ வைகாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு 100% திருமணம் நடக்கும். அது வைகாசி மாதத்தோட அற்புதம். மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்கழி மாதம் இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்றால் அவங்களுடைய நோய் தீர்ந்துடும். இது காலத்தின் அடிப்படையில் முன்னோர்கள் கருத்திலும் கொண்டது. ஆனால் இந்த சித்திரை மாதமும் கார்த்திகை மாதமும் கிரிவலம் சென்றால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நமக்கிட்டேருந்து தீர்ந்துடுன்னு முன்னோர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அவங்கள் கிரிவலம் சென்றவர்கள் தான் தெரியும். அது உண்மையா பொய்யான்னு கருத்தில் கொள்ளுங்கள். கிரிவலம் சென்றால் அனைத்து பலன்களும் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். 100% கிடைக்கும். அது உண்மை. உடல்நிலையும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இது கிரிவலத்தின் அருமை. அதே போல் இந்த பிபி, சுகர் போன்ற வியாதிகள் இருப்பவர்கள் கிரிவலம் சென்றால் மிகவும் கவனமாக கருத்தில் கொண்டு கிரிவலம் செல்ல வேண்டும். அதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ அதாவது கிரிவலம் போகிறவங்க எந்த டைமில் போனால் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் வந்தால் நாம் விரும்பும் சக்திகள், நல்லது கெட்டது, இது அதாவது நல்ல விஷயம் நம்மளை தேடி வரும், கெட்ட விஷயம் விலகிடும். இது பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் போனால். பிரம்ம முகூர்த்தம்னா அதாவது 4:30 மணி விடிகால 4:30லேருந்து ஆரம்பிக்கும். அது இப்போ 1.5 மணி நேரம் இருக்கும், 6 மணின்னு. அந்த 1.5 மணி நேரத்துக்கு நம்ம முழுசாக சுற்ற முடியாது. அதில் ஆரம்பித்தாவே அதனுடைய முழு பலனையும் நீங்கள் உணரலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கிடைக்கும். அதாவது இரவில் கிரிவலம் வந்தால் அஷ்டமா சக்திகள் அனைத்தும் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். கிரிவலம் செல்லும்போது இந்த வேகமாக செல்வதை தவிர்க்கணும். கிரிவலம் செல்லும்போது வேகமாக செல்வதை தவிர்க்கணும். ஏன்னா கிரிவலம் என்பது நம்மளுடைய புண்ணியத்தை அதிகரித்துக்கும் பாவத்தை போக்குவரத்து தான் நம்ம கிரிவலம் போகிறோம். அதனால் மிகவும் பொறுமையாக தான் நடந்து போகணும். அதாவது எப்படின்னா, ஒரு நிறமாத கர்ப்பிணி பெண் தன் பிள்ளையை பாதுகாக்கிறதுக்காக மிகவும் பொறுமையாக எப்படி பூமாதேவி மேல் அடியெடுத்து நடந்து செல்வார்களோ அதே போல் தான் கிரிவலம் செல்லணும். கிரிவலம் செல்றவங்க மிக வேகமாக நடப்பாங்க. அது போல் நடக்கக்கூடாது, மிகவும் தவறு. மிகவும் பொறுமையாக நடந்தால் மிகவும் சிறப்பு. நம்மளுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ அந்த கிரிவலம் செல்லக்குள்ள மலையை சுற்றி தான் நம்ம வருவோம். அந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானே அந்த மலையாக காட்சி தருவதாக ஐதீகம் கூறுகிறது. முன்னோர்களும் அதை தான் கூறியிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் நம்ம கிரிவலம் செல்லும்போது மிகவும் பொறுமையாக நிதானமாக செல்ல வேண்டும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல்
இந்த சுற்றுலா செல்கிறப்ப நம்ம சொந்தக்காரங்கிட்ட அரட்டை அடிச்சுக்கின்னு பேசிக்கின்னு அது போல் செல்லக்கூடாது. செல்லக்குள்ளே சிவன் மந்திரத்தை அதாவது சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கின்னு கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு. கிரிவலம் செல்லும்போது எக்காரணம் கொண்டும் புகை பிடிக்கக்கூடாது. புகை பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அவர்கள் கிரிவலம் சென்று விட்டு அப்புறமா புகைப்பிடிக்கலாம். அதை கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. அதே போல் மது அருந்திட்டோ கிரிவலம் செல்லக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். கிரிவலம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது பண்ணுன்னு கிரிவலம் போகிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வருஷம் ஒரு மாதமும் தவறாமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை வருஷத்துக்கு 2 முறை 3 முறை போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ சித்திரை மாதம் ஒண்டி போகிறவங்க இருக்கிறாங்க, கார்த்திகை மாதம் மட்டும் போகிறவங்க, இந்த 2ம் சேர்ந்து போகிறவங்க. ஆனால் இந்த 2 பௌர்ணமி அன்று கிரிவலம் போனால் மிகவும் சிறப்பு. அதாவது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். ஏன் கிரிவலம் செல்லக்குள்ளே அதிகப்படியான பலன் கிடைக்குதுன்னா, அங்கே ஏகப்பட்ட ஜீவசமாதிகள் இருக்குது. அவங்களுடைய ஆத்மா அந்த பௌர்ணமி அன்று அதாவது சிவனை வணங்கிறதுக்காக அவங்களும் உங்கள் கூட கிரிவலம் கண்டிப்பாக வருவாங்க. அதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்களுடைய சக்தியும் கிரிவலம் போகிறவங்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு பக்தியோடு கிரிவலம் செல்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு 100% அந்த பயன்பாடுகள் அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் கிரிவலம் சென்றால் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் கிரிவலம் சென்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். திருமணம் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் பாக்கியம் கைகூடி வரும். மாங்கல்ய தோஷம் விலக்கப்படும். மாங்கல்யம் பலம் பெறும் என்பது உண்மை. நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றாற்போல் கிரிவலம் சென்றுவார்கள். இப்போ கிரிவலம் செல்வதனால் என்னென்ன தோஷங்கள் விலகும், இல்லை எந்தெந்த நன்மைகள் கிடைக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். உடலில் ஆரோக்கியம் மேம்படும். சித்தர்களின் அருளானது கிடைக்கும். வறுமை நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வறுமை நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மலையை சுற்றும் போது உள்ளமெல்லாம் இறைவனை சிந்தித்து மட்டுமே கிரிவலம் செல்ல வேண்டும். அதுதான் மிகவும் சிறப்பு. உள்ளமெல்லாம் இறைவனை சிந்தித்து கிரிவலம் செல்ல வேண்டும். அதுதான் மிகவும் சிறப்பு. கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் இப்போ கிரிவலம் நம்மளால் போக முடியல. ஏன்னா உடல் ஒத்துழைச்சா தான் நம்மளால் கிரிவலம் போக முடியும். அப்படி கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் அந்த நம்ம அண்ணாமலையாரை வேண்டி வீட்டில் விளக்கேற்றினாலும் அந்த கிரிவலம் சென்ற பயனை இந்த கார்த்திகை மாதத்தில் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த பயனை இந்த கார்த்திகை மாதத்தில் பெறலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்குள்ள நம்ம வீட்டில் தீபங்கள் முன்னோர்கள் ஏன் ஏற்ற சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பீடைகள் எல்லாம் பீடைகள் நம்மளை பிடித்த திருஷ்டிகள் இந்த ஒளியின் அருளால் அனைத்தும் விலகும் என்பது தான் அர்த்தம். அதனால தான் அந்த கார்த்திகை மாதம் அன்று வீடு முழுக்க விளக்கேற்றி நம்மளுக்கு ஒளியை அதாவது ஒளியை பெறும் சக்தியை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். அதை கருத்தில் கொள்ளுங்கள். விளக்கு ஏற்றும் போது நல்ல எண்ணெயில் ஏற்றணும். அதுதான் மிகவும் சிறப்பு. பஞ்சபூத எண்ணெயை கோயிலுக்கு தான் பயன்படுத்தணும். நம்ம வீட்டில் அதை பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அதை கருத்தில் கொள்ளுங்கள். மிகவும் சிறந்தது. இப்போ விளக்கு ஏற்றினா அதாவது எந்தெந்த விளக்கில் விளக்கு ஏற்றினா என்னென்ன பலன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதை இப்போ நான் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். வெள்ளி விளக்கு கொண்டு வீட்டில் தீபம் ஏற்றினால் திருமகளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதனால் வீட்டில் செல்வம் பெருகும். நோயற்ற வாழ்வை கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழலாம். வெள்ளி விளக்கை கொண்டு தீபம் ஏற்றினா இந்த பலன் கிடைக்கும்.
வெண்கல விளக்கை கொண்டு தீபம் ஏற்றுவதால் நோய்கள் விலகி ஆரோக்கியம் மேம்படும். வெண்கல விளக்கை கொண்டு விளக்கேற்றினால் தீராத நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். இந்த கருத்து முன்னோர்கள் சொன்ன கருத்தை தான் நான் சொல்லுகிறேன். மண்ணால் செய்யப்பட்ட விளக்கை தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ள, அதை இப்போ தான் சொன்னேன், வீட்டில் உள்ள பீடைகள் விலகி சந்தோஷம் பெருகும். மண்ணால் செய்த விளக்கினால் தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ள பீடைகள் விலகி சந்தோஷம் பொங்கும். இரும்பு விளக்கை கொண்டு தீபம் ஏற்றினால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கி அனைத்து தோஷங்களும் நீங்கி சனி பகவானின் பூர்ண அருளை பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. இரும்பினால் தீபம் ஏற்றினால் சனி பகவானின் பூர்ண அருளை பெறலாம். அதே போல் பஞ்சலோக, அதாவது பஞ்சலோக விளக்கை கொண்டு தீபம் ஏற்றினால் நம்பல் வீட்டில் அனைத்து செல்வங்களும் அனைத்து மகிழ்ச்சிகளும், பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், நீண்ட ஆயுளோடவும் ஆரோக்கியத்தோடும் வாழறதுக்கு அது துணை புரியும். ஒரு விளக்குக்கும் ஒரு மகிமை இருக்குது. ஆனால் எந்த விளக்கில் ஏற்றினாலும் ஒரு பலன் இருக்குது. அது கருத்தில் கொள்ளுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்குள்ள. அதை மீண்டும் சொல்கிறேன், அது கருத்தில் கொள்ளுங்கள். அது 100% உங்களுக்கு பயன்படும். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், நல்லெண்ணெயில் தான் வீட்டில் விளக்கேற்றணும். எக்காரணம் கொண்டும் இந்த பஞ்சலோக எண்ணெயில் விளக்கேற்றக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா அதில் இழுப்பெண்ணெய், பாமாயில், அதாவது பாமாயில் தான் இழுப்பெண்ணெய், அது போல் எண்ணெய்கள்லாம் சேர்ந்துருக்கும். அது முன்னோர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் விளக்கேற்றி பயன்பெறுங்க. கிரிவலம் போவாதவர்கள் இந்த கார்த்திகை தீபமன்று கண்டிப்பாக ஒரு விளக்காட்சி ஏற்றினா அந்த நாளில் கிரிவலம் போன பயனை அவர்கள் அடைவார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை வைத்து விளக்கேற்றலாம். அதாவது கோரிக்கைன்னா பல கோரிக்கை வைக்கக்கூடாது. விளக்கேற்றக்குள்ளே ஒரு கோரிக்கை. இப்போ திருமணம் ஆகலையா, சிவபெருமானை நினச்சிட்டு எனக்கு திருமணம் ஆகணும் சாமி அடுத்த வருஷத்துக்குள்ளேன்னு அந்த ஒரு கோரிக்கையை வைத்து தான் ஒரு விளக்கேற்றணும். இப்போ கல்வியில் சிறந்து விளங்கணுன்னா அந்த ஒரு கோரிக்கை தான். செல்வம் பெருகுனாலும் ஒரு கோரிக்கை தான். கடவுள்கிட்ட போனால் ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கோரிக்கையை எந்த கடவுளாக இருந்தாலும், நம்ம குலதெய்வமாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த கோரிக்கை நிறைவேற்றிய பிறகு அடுத்த கோரிக்கை நம்ம வைக்கிறதுனால தவறு கிடையாது. நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா ஒரே முட்டா போய் எல்லா கோரிக்கையிலும் வச்சுட்டு வந்தால் அவர் எந்த கோரிக்கையை உங்களுக்கு செய்வார்? எல்லா கோரிக்கையும் செய்ய முடியுமா? அதை கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் காலங்காலமாக முன்னோர்கள் பயன்பாட்டில் கொண்டு வந்த பழக்கம். எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். ஒரு கோரிக்கை வச்சுட்டு அந்த கோரிக்கை நிறைவேறின பிறகு அடுத்த கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம். மிகவும் சிறப்பு, நல்லது. கருத்தில் கொள்ளுங்கள். ஆண்டவன் அருளாலோ, எம்பெருமான் சிவபெருமான் அருளாலோ, முருகப்பெருமான் துணையாலோ, விநாயக பெருமான் அருளும் ஆசீர்வாதமும் துணையும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று கூறி இதுடன் நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை நேரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.